பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படட்டப்பா. இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். நம் கிறிஸ்துவர்கள் ஆனது தேவனை ஆராதிப்பது எல்லாம் இந்த உலக பிரகாரமாய் வாழ்வதற்கோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, பொருள் சம்பாதிக்கிறதுக்கோ, குழந்தை பாக்கியத்துக்கோ அல்ல. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் ஒரு நாள் நான் மரித்தால் நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின விதியை, ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தின வழியை அறிந்து பரலோகம் போவதற்கு தான் நம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இது எதுவுமே முக்கியமில்லை. குழந்தை இல்லாமல் பல வருஷமாய் வாழலாம், மாண்டு போகலாம். பிச்சைக்காரனாகவே இருந்து வாழ்ந்து மாண்டு போகலாம். வியாதியாகவே இருந்து மாண்டு போகலாம். கண் இல்லாமல் வாழ்ந்து மாண்டு போகலாம். கை கால் இல்லாமல் செவிடராய் எப்படி வாழ்ந்து போகலாம். ஆனால் முடிவில் நீ பரலோகம் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற சிற்றின்பத்துக்காக, இன்றைக்கி இருக்கிற உலக ஆசபாசத்துக்காக நம் பரலோக பாக்கியத்தை இழந்து போனால் உங்களுக்கும் எனக்கும் ஐயோ. அல்லேலூயா. ஒருவேளை அறியப்படாமல் இருந்தால் பரவாயில்லை, உங்களுக்கு சொல்லப்படாமல் இருந்தால் பரவாயில்லை. எல்லாவற்றையும் அறிந்து தெரிந்து நாம் துணிகரமாய் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை இந்த நாளிலே தீர்மானிப்போம். முதல் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதற்கு நிக்கோதேமு, போதும். ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. நீ பூமியில் மனிதராய் பிறந்திருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், முஸ்லீமாக இருந்திருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம். நீ மனிதனாய் பிறந்தால் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்கிற ஒரு பொதுவான விதியை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீ எப்படி மறுபடியும் பிறக்க வேண்டும்? நீ உன் பாவங்களை அறிக்கை பண்ணி, நீ செய்த தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு, நீ பாவியாய் பிறந்ததை துக்கமாய் நினைத்து, நான் பிறக்கும் போதே பாவியா பிறந்துட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ மனம் திரும்பி மானஸ்தாகந்திரப்பட்டு உன் இருதயம் குத்தப்பட்ட பொழுது, அதுக்கு அடையாளமாய் ஞானம் வந்த பின்பு, அறிவு வந்த பின்பு, சரியான ஒரு வாலிப வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால் வேதம் சொல்லுகிறது நீ மறுபடியும் பிறந்தாய். அல்லேலூயா. உடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அங்கே கொண்டு போய் போட்டு விட்டார். சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் போட்டு விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மறுபடியும் பிறந்தால் உன்னுடைய பரலோக ராஜ்யத்தை யாராலும் உங்களுக்கு பிரிக்க முடியாது. நீங்களும் நானும் பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய பெயர் எழுதப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர், என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் மரித்த பின்பு இந்த காணொளியில் பார்க்கிறது போல அந்த படிக்கட்டுகளில் நின்று நம்முடைய பெயரை அவர்கள் பரிசோதனை செய்வார்கள். அந்த பெயரில் நம்முடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் இருந்தால் ஹல்லேலூயா. ஒருவேளை எழுதப்படாமல் போனால் என்ன ஆகும்? ஒருவேளை நம் மறுபடியும் பிறக்காவிட்டால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை நீங்கள் முதலால் எடுக்க வேண்டும். இரண்டாவது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்பாக கொலோசியர் 1:13 வாசிங்க. கொலோசியர் 1:13. கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுது நம் ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, எப்பொழுது உண்மையாய் நம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோமோ, நம்மை பாவம் தொடர்ந்து ஆளுகை செய்ய முடியாது. நீங்களும் நானும் தொடர்ந்து பாவத்தில் இருக்க முடியாது. ஒருவேளை இங்கே வந்திருக்கிற யாராவது நீங்கள் தொடர் பாவத்தில் இருந்தால் நீங்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை.
இன்னும் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை, நீ செய்கிற தப்பு உன்னை இன்னும் உறுத்தவில்லை என்று சொன்னால், நீ செய்கிற தவறு இன்னும் உனக்கு இன்பமாயிருந்தால், நீ செய்கிற தவறுக்காக நீ மானசாந்திர பாராட்டி துக்கப்படாமல் இருந்தேன்னு சொன்னா, நீ அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, நீ இன்னும் சரியாய் மனம் திரும்பவில்லை என்று அர்த்தம். உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள முடியும். நீ மனம் திரும்பினால் ஆண்டவர் உன்னை சிநேகிப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது, அதிலே 18ஆம் அதிகாரம் 36வது வசனம், யோவான் 18:36 வாசிங்க. யோவான் 18:36. இயேசு பிரதியுத்தரமாக, ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல. இயேசு சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதல்ல, என்னுடைய ராஜ்யம் வேறொரு இடத்துல இருக்குது. நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு உலகத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். இதே போல ஒரு மண், இதே போல தண்ணி, இதே போல ஒரு வானம் நமக்கு காணப்படும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அந்த பூமியில் ஒரு டஸ்ட் இல்லாத ஒரு நல்ல இயற்கை சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வைப்பார். அங்கே 24 மணி நேரமும் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி. டிப்ரெஷன் கிடையாது, கவலை கிடையாது, சண்டை கிடையாது, வேதனை கிடையாது. ஆண்டாண்டு காலம் சதா காலங்களும் மகிழ்ச்சியாய் ஆண்டவரோடு இருப்போம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:17. சாரி, ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. எதுக்காக நம்ம வெளில வேலைக்கு போறோம் சொல்லுங்க? எதுக்காக கஷ்டப்படுறோம் சொல்லுங்க? சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறது இம்பார்ட்டன்ட் விஷயம். ஈட் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர், ஈட்டிங் ஃபுட். வேற மீதி தான் ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பரலோகம் போனால் ட்ரெஸ்ஸு தேவையில்லை. என்னது மீதி இந்த தண்ணியும் சாப்பாடும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நமக்கு வந்துடுது. அப்புறம் இதுக்கு நம்ம வேலை செய்யணும் பரலோகத்தில்? அவ சொல்லுது, பரலோக ராஜ்யம் புசிப்பும் இல்லை குடிப்பு. அங்கே நீ போய் சாப்பிட்றதுக்காக நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் குடிப்பதற்காக நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீடு வாங்கி கார்பரேஷனில் போய் லைன் இழுத்து அங்கே வந்து ஃபீஸ் கட்டி நம்ம தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22:1-6 வரைக்கும் வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான, பளிங்கை போல பெரிதான, ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். கரெக்ட்டா மாதந்தோறும் தன் கனியை தரும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவாயிருக்கும். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அங்கே இருக்கும். அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இருக்காது. பிறக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அவர்களுக்கு தேவைப்படாது. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளே நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் நம்முடைய தூதனை அனுப்பினார். அல்லேலூயா. அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்குது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஆமென்.
வானத்தில் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் இந்த வானம் கிழிக்கப்படுகிறது போல, ஒரு வஸ்திரம் கிழிக்கப்படுகிறது போல கிழிக்கப்படும். வானத்தில் ராஜாவாய் இறங்கி வருவார், யூத ராஜசிங்கமாய் இறங்கி வருவார், குதிரைகள் மேலே இறங்கி வருவார், உருவிய பட்டயத்தோடு இறங்கி வருவார். வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களும் அவரை காணும், அவரை குத்தினவருடைய கண்களும் காணும். ஹல்லேலூயா. அங்கே ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகும். இன்னைக்கு இருக்கிற கருணை, இன்னைக்கு இருக்கிற மன்னிப்பு அவர்கிட்ட இருக்காது. அவர் இறங்கி வரும் பொழுது ஒரு கொடூரமானவராக இறங்கி வருவார். அங்கே அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்க முடியாது, அங்கே போய் அவருடைய காலை பிடிக்க முடியாது. காரணம், அவர் வருவதற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வானத்துக்குள்ளே இறங்கி வருவதற்குள்ள மரித்தவங்களும் மேலே போயிடுவாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் மேலே போயிடுவாங்க. இங்கே இருக்கிற உண்மையான கிறிஸ்துவர்கள், உண்மையான பரிசுத்தவான்கள், உண்மையான நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். பின்பு இயேசு வரும்பொழுது, நீ யாரோ? ஆண்டவரே, உங்களை எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஐ டோன்ட் நோ, உன்னை எனக்கு தெரியாது, உன்னை அறியேன். ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டால் நீ என்ன செய்வாய்? ஒருவேளை நம்ம மனம் திரும்பிட்டோம் என்று சொல்லி தைரியமாய் திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினால் அவர் மன்னிக்க மாட்டார். மன்னிப்பு இந்த காலகட்டத்திலே நீ வாங்கி கொள்ள வேண்டும். பாவத்திலேயே வாழ்ந்துட்டு பாவம் பண்ணிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா உனக்கு ரட்சணியம் இல்லை. பாவம் செய்வது இயல்பு, அது மனித இயல்பு. ஆனால் அதிலிருந்து திரும்பி வர வேண்டும். மனசாட்சி தட்டு சொல்லுங்க, ஒரு வருஷமாச்சு நீங்க பாவம் இல்லாமல் இருந்திருக்கிறீங்களா? மினிமம் ஒரு வருஷம் பாவம் இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் பாவம் மன்னிப்பு கேட்டு பாவம் பண்ணி மன்னிப்பு கேட்டால் நீங்கள் நானும் மனிதர்களே இல்லை. அவர் நமக்கு செய்த உதவி என்ன? பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார், நம்மை ரட்சிப்பில் நடத்தியிருக்கிறார், நமக்கு உதவி செய்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய பெயர் எழுதியிருக்கிறார். பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது சாத்தியம். அவர் இருளின் அதிகாரத்தில் உன்னை விடுதலையாக்கி கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்ததுனால ஏனோ தானோ என்று வாழ முடியாது. எபிரேயர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, என்னது? கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், சபையில் சொல்லப்படுகிற உபதேசம், வசனம், பைபிள் சொல்ற வசனம், பெரியவர்கள் சொல்ற வசனத்தை எல்லாம் புறந்தள்ளிட்டு நான் என் இஷ்டப்படி தான் வாழ்வேன், ஏன் கண் போன பாக்கில் நான் போவேன், உலக சிநேகத்தோடு நான் வாழுவேன், நான் சினிமா பார்ப்பேன், நான் குடிப்பேன், ஊர் சுற்றுவேன், நான் மேக்கப் போடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுவேன் என்று சொல்லி நீ நிர்பந்தித்து நீ வாழ்ந்தால், வாசிங்க, செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். இதெல்லாம் நீ தொடர்ந்து பண்ணினா நீ பண்ண மனம் திரும்புதல் செத்ததா மாறிடும். நீ பண்ண மனம் திரும்புதல் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அப்படி நீங்க போனீங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, நாய் தன் கக்கினதை மீண்டும், இந்த நாயை சொல்றாரு, நாய் மட்டும்தான் கக்கினதை திங்குமா. நாய் தான் போய் மலத்தை சாப்பிடுமா. என்ன சாப்பிடும்? பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன நாய்? நல்லா சொல்லுங்க. பீத்திங்கிற நாய். என்னது? கேள்விப்படுங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? நாய் என்ன பண்ணாத, போய் சாப்பிடும். ஆண்டவர் வேதத்தில் நம்ம இந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு இணையாக சொல்லியிருக்கார். நாய் தன் கக்கினதை மீண்டும் திங்கிறது போல நீ விட்டு வந்த பாவத்தை மீண்டும் செய்யாத. செய்ய மாட்டேன்னு சொல்லி என்ன வாக்கு கொடுத்து வந்தையோ அதை மீண்டும் நீ செய்யாத. நாய் தன் கக்கினதை மீண்டும் திங்கிறது போல இங்க ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. உபதேசம், கைகளை வைக்குதல், கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து
போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் என் பழைய வாழ்க்கைக்கும் இப்போ மாற்றம் இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் இந்த சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க இல்லையா, அப்படி இருக்கிறீங்களா இப்போ? உண்மையாலுமே என் லைஃப்பில் மாற்றம் இருக்குன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் பழைய ஆள் மாதிரி இல்லை, கரெக்டு தானே? அப்போ அப்படி வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பழைய ஆள் போல மாறினா, இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் ஒரு தரம் மன திரும்பிட்டீங்க, ஒரு தரம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, ஒரு தரம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்க, பரம ஈவை என்ன பண்ணிட்டீங்க? இயேசுவை ருசிச்சிட்டாச்சு. இயேசு பண்ண நன்மையை நம்ம ருசிச்சிட்டோம். இயேசு பண்ண நம்ம பாக்கியத்தை ருசிச்சிட்டோம். அவர் நமக்கு பணம் கொடுத்தாரு, அவருக்கு நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு, குடும்ப ஜீவித்தை கட்டினாரு, குழந்தை பாக்கியத்துக்கு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நீ வாசிங்க, தேவனுடைய நல்வாழ்க்கையும் ருசி பார்த்து என்ன பண்ணிட்ட? இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுகிற, சபைக்கு வர, சபையில் ஐக்கியமாக இருக்கிற, பங்காக இருக்கிற, மெம்பர்ஷிப் வச்சுருக்கிற, எல்லாம் வச்சுட்டு ராத்திரி போய் சினிமா பார்க்குற, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுற, காதலில் ரொம்ப அப்படியே ஐக்கியமாக இருக்கிற, பாத்ரூமில் டைல்ஸில் பேர் எழுதுறது, தலையணைக்கு கீழே வச்சுக்கிறது, பிட்டு பேப்பர் வச்சுக்கிறது, கையை கிழிச்சிக்கிறது, காதலில் கள்ள உறவுல எல்லாத்துலேயும் நம்ம இருக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுது? மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை. நான் கேட்குறேன், இயேசு சிலுவையில் அறைஞ்சதுக்கு எத்தனை பேருக்கு கோபம் இருக்குது? என்ன பாருங்க, இயேசு சிலுவையில் அறைஞ்சதுக்கு எத்தனை பேருக்கு கோபம் இருக்குது? ஜீசஸ் அடித்ததுக்கு கோபமே இல்லையா உங்களுக்கு? கை தூக்குங்க. இயேசுவை சிலுவையில் அடிச்சது. இந்த வசனம் என்ன சொல்லுது? அதில் நீயும் திருப்பி என்ன பண்ணுற சொல்லுங்க. நம்மளும் அவரை, நம்ம திருப்பி பாவம் பண்ணும்போது நம்மளும் அவரை திருப்பி என்ன பண்ணுறோம்? ஓங்கி அடிக்கிறது போல. வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ரொம்ப கஷ்டம். பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களை திருப்பி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டம். சபை இருக்கும், பைபிள் இருக்கும், பாஸ்டர் இருப்பார். ஆனால் நீங்கள் திருப்பி பாவத்திலேயே விழுந்து மீண்டு வராமல், பாவம்தான் எனக்கு இன்பமாக இருக்குது நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதுக்கு அடையாளம் சொல்லியிருக்காரு பாருங்க. எப்படி எனில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, ஒரு தோட்டத்தில் அடிக்கடி ஒரு மழையை நல்லா வாங்கி குடிச்சிட்டு தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம். ஒரு தோட்டம் வச்சிருக்கீங்க, தோட்டத்தில் எல்லாம் ஆப்பிளா வச்சிருக்கிறீங்க, அந்த ஆப்பிளுக்கு நல்லா உரம் போடுறீங்க, தண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் அது ஆப்பிளை தராமல் அதுக்கு பக்கத்தில் முள்ளையும் குறுக்கையும் கொடுத்துட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வசனம் கொடுக்குறாரு, உன் மேலே கிருபை வச்சிருக்காரு, நீ பண்ண பாவத்துக்கு இன்னும் உன்னை கொல்லாமல் வச்சிருக்கிறாரு, உனக்கு சமாதானம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் திருப்பி நீ நற்காரியங்கள் எதுவும் ஆண்டவருக்கு செய்யாமல், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாமல், உன் கேரக்டரை இன்னும் சரிப்படுத்தாம நீ அப்படியே இருந்தா வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தை வெட்டி போடுவதை தவிர வேற வழி இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது? முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ அந்த அந்த மரமே தகாததா இருக்கும், சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதுமா இருக்கிறது, சபிக்கப்பட்டதற்கு ஏற்றதா இருக்கும், சுட்டெரிக்கப்படுவது அதன் முடிவு. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கு. இயேசு ஒரு தோட்டத்தில் போய் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி போடு, இதுக்கு பழத்தை தரமாட்டேங்குது. அப்போ அந்த தோட்டக்கார சொல்கிறான், ஆண்டவரே இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்லா அதை கொத்தி அதுக்கு எரு போட்டு தண்ணி ஊற்றி நான் பார்க்குறேன், கண்டிப்பாக பழம் கொடுக்குன்னு என்ன பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு தெரியுமா, தேவன் நம்ம மேலே கோபமாக இருக்கும் பொழுது இயேசு அவரை சாந்தப்படுத்துகிறாரா? இன்னும் ஒரு டைம் கொடுங்க ஆண்டவர், இவனை நான் நிஸ்ட்ரூகம் பண்ணுவேன், இன்றைக்கி உங்களை கொண்டுட்டா நீங்கள் நரகம் தான், இவனை இன்னைக்கு கொன்றலான்னு ஆண்டவர் தேவன் எழும்பும் பொழுது பிதாட்ட இயேசு சொல்லுவாரா, நமக்காக பரிந்து பேசுகிறாரா, என்ன பண்ணுறாரா, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் வந்துடுவான், ஒரே ஒரு வாய்ப்பு, இன்னும் கொஞ்சம் கொடுப்போம், எருவாகிய வசனத்தை இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாம்.
ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக கனி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையில் தான் இயேசு உங்களை என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மேலே நீடிய பொறுமையாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னு சொன்னால் பரிசுத்தமும் நீதியும் 2 கண்களாக இருக்கணும். ஒரு கண் பரிசுத்தம், ஒரு கண் நீதி. இது 2 இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். நீதி எதில் வந்து சேரும்? உண்மை, ஒழுக்கம், உண்மை, கொடுக்கல் வாங்கல உண்மை, பண விஷயத்தில் உண்மை, நீதியாக வாழ்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அடுத்த பொருளை ஒன்றும் இச்சிக்கக்கூடாது, நீதியாக இருக்கணும். பரிசுத்தம், சுய பரிசுத்தம், அகப்பரிசுத்தத்தில் வாழணும். பரிசுத்தம்னா என்ன? எது பரிசுத்தம் சொல்லுங்க? வாலிப பிள்ளைய கேட்டுக்கோங்க, எது பரிசுத்தம்? எது பரிசுத்தம்? டெய்லி குளிக்கிறதா? நல்ல சோப்பு ஷாம்பு போடுறதா? பரிசுத்தம் என்றால் வேறு பிரிக்கிறது. நான் வேற, நீ வேற. எதில் வேற? ஜாதியில் அல்ல, அழகில் அல்ல, படிப்பில் அல்ல, சம்பாத்தியத்தில் அல்ல. நீ செய்கிற தெய்வத்துடைய முறைமைகள் வேற, நான் ஃபாலோ பண்ணுற முறைமைகள் வேற. அல்லேலூயா. நான் எல்லாத்துட்டும் கேட்குற கேள்வி, ஒரு சினிமா நடிகை லிப்ஸ்டிக் போடுறா, பியூட்டி பார்லர் போகிறா, ஹேரை ஸ்ட்ரைட்னிங் பண்ணிக்கிறா, விதவிதமாக ட்ரெஸ் போட்டுக்கிறா, சோசியலாக பழகிறா, ஸ்மோக் பண்ணுறா, ட்ரிங்க் பண்ணுறா, அநேக பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறா. இந்த பாய் ஃப்ரெண்டுங்கிறது தேவ சமூகத்தில் இல்லை. கிறிஸ்துவ ஜீவியத்தில் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது ஒன்று கிடையாது. இன்னையோட உன் பாய் ஃப்ரெண்டு கதையெல்லாம் எழுதி தூக்கி வீசிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடு, நரகத்துக்கு போயிடாத. கிறிஸ்துவ ஜீவியத்தில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. ராங். அப்போ ஒரு நடிகை இதெல்லாம் பண்ணிட்டு அவ சர்ச்சுக்கு வருவாளா? சொல்லுங்க. அவ வீட்டில் பைபிள் இருக்குமா? அதிகாலை லஞ்சு ஜெபம் பண்ணுவாளா? அப்போ ஒரு நடிகை அதிகாலை லஞ்சு ஜெபம் பண்ண மாட்டா, வேத வாசிக்க மாட்டா, அவன் ஞானசானம் எடுக்கலை, பரிசுத்தருடைய அபிஷேகத்தை பெறலை, அவள் ஒரு சபையில் மெம்பர் இல்லை, ஆனால் நடிகை. ஆனால் நீ மனம் திரும்பி இருக்கிற, பரிசுத்தருடைய அபிஷேகம் உனக்கு இருக்குது, பாவ மன்னிப்பை பெற்றுட்ட, சபையில் மெம்பர்ஷிப் இருக்குது, இதெல்லாம் பெற்றுட்டு நீ நடிகை பண்ணுறதெல்லாம் நீ ஏன் பண்ணுற? உனக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்? அவளு லிப்ஸ்டிக் போடுற, நீ லிப்ஸ்டிக் போடுற. அவள் இந்த உலக ஸ்நேகம் என்னெல்லாம் பண்ணதோ அதை நீ பண்ணுறையே. உங்ககிட்ட இல்லாதது ஒன்று அவட்ட இல்லையா? அதை நீ உனக்கு உணரலையா? அவன் நரகத்துக்கு போறா. நீ உங்களுக்கு தெரியுமா? ஏவிஎம் ராஜன் தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? ஒரு ஆக்டர். இந்த மருதமலை கோயிலுக்கு தங்கத்தில் என்ன பண்ணாராம்? வேல் சாட்டினாராம். நிறைய சினிமா நடிகர் அவர் இன்னைக்கு பாஸ்டர். அவர் சொல்கிறாரு எல்லாம் பொய், எல்லாம் மாயை. அவர் இப்போ எங்கே இருக்கிறாருனே தெரியாது, ஆனால் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கார். வெளி உலகத்துக்கு அவர் வரவே இல்லை. ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் போனோம். அவர் சொன்னார், நடிகன், நான் அழகாக இருக்கிறேன், என்னை பார்க்குறக்கு ஆசையாக வந்தேன்னா வெளியே போயிரு, வசனத்தை கேட்குறதுனா வந்து உட்காருன்னு சொன்னார் சேலத்தில். நீயும் நானும் மனம் திரும்பாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ மனம் திரும்பாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீ வேறு பிரித்த வாழ்க்கை வாழ்கிறது தான், அதுக்கு பெயர் தான் பரிசுத்தம். நான் வேறங்க, அவங்க பண்ணுறதை என்னால் பண்ண முடியாது. அவங்க அப்படி ட்ரெஸ் போட்டுட்டு போகட்டும், அதே மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போகணும் நிர்பந்தம் கிடையாது. அவங்க வீட்டில் ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு சொன்னால் அந்த கலாச்சாரத்தை நம்மளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட சட்ட புஸ்தகம் வேற. அல்லேலூயா. உனக்கு சொல்லப்பட்டது, நீ வேலைக்கு போ, நீ படிக்கிறியா படி, படிக்கிற வேலையை மட்டும் பண்ணு, வேலைக்கு போறியா வேலையை மட்டும் செய், பிஸ்னஸ் பண்ணுறியா பிஸ்னஸை மட்டும் பண்ணு, காலையில் சாயங்காலம் தேவன் ஆராதி, வேத வாசிப்பு பண்ணு, சபைக்கு வா. இதுதான் உனக்கு நியமிக்கப்பட்டது. உன் வண்டி நேராக போகணும், உன் வண்டி வளைஞ்சி அங்கங்கே போகக்கூடாது. நீ நேர்கொண்டு பாதை. ஆண்டவர் சொன்னார், இடதுபுறம் வலதுபுறம் பார்க்காத, நேராக போ. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை தவற விட்டுறாதீங்க. யார் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். யார் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? தேவ ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில் என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
வேசி மார்க்கத்தாரும் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் திருடரும் பொருளாசைக்காரரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் வெறியரும் உதாசீனரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. என்னது? கொள்ளைக்காரராக இருந்தால் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள வீட்டை ஏமாத்துறது, நிலத்தை ஏமாத்துறது. அன்னைக்கு போன வாரம் பார்த்தோம்ல, அப்பா அம்மாவை கொள்ளையிடுறது. என்னது? எனக்கு அது வாங்கி கொடு, இது வாங்கி கொடு. திருப்பி அவங்க சொன்னால் நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் அதை பண்ணணும்? சொல்லுங்க. நான் இப்படி தான் இருப்பேன், இது என்னுடைய வாழ்க்கை, நான் தான் சூஸ் பண்ணுவேன், நீ என்ன சூஸ் பண்ணுறது நீங்கள் சொன்னீங்கன்னா நீ என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது. பிரசங்கி ஒவ்வொரு கிரியும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் அதை நியாயத்தில் கொண்டு வருவார். அதுக்கு கீழே போட்டிருக்கு, உன் கண் நெஞ்சின் வழிகளிலும் வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே என்ன பாரு என்னது? வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு. இந்த வாலிப வயசு ரொம்ப வித்தியாசம். அந்த பசங்களுக்கு அந்த அரும்பு மீசு வரும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? பயங்கர ஹாப்பியாக இருக்கும். எழுத்து வீட்டில் ஒரு பிள்ளை ஏதாச்சும் குடி வந்துருச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. சும்மா சைக்கிள் எடுத்து அப்படி சுற்றுறது, நல்லா தலை சீவுறது, நல்லா மேக்கப் போடுறது, யோசித்து பாருங்கள், பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இந்த பிள்ளைகளுக்கு கரெக்டாக 12 வயசு வரும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுது? உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் இளமையில சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் இருதயம் என்ன ஆகட்டும்? பூரிப்பாகட்டும். அடுத்து உன் நெஞ்சின் வழிகளிலும் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இதான் பிரச்சனை. பைபிளில் எங்கெல்லாம் ஏனெனில் ஆனால் இருந்தா பிரச்சனை. எல்லாம் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு ஆனாலும் இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். எப்போ? செத்தாலும் உன்னை விட மாட்டார். உங்கள் அப்பா அம்மா ஓடி அடிக்கிறது உன்னை சாகிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். செத்ததுக்கு அப்புறம் உன்னை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து இங்கே வா, நீ உயிரோடு இருக்கும்போது எல்லாம் பண்ணியன்னு கேட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? செத்து போனால் எல்லாம் சரியாக போய் அடிக்கடி சொல்லுவோம்ல, நம்ம செத்துறேன். செத்ததுக்கப்புறம் செத்து போனால் சரியாக போகும். போ, அங்கே ஒருத்தர் இருப்பார், எங்கள் அப்பா கூப்பிடுவார், வா. திருப்பி அடிக்கவும் முடியாது, நீ எதிர்த்து கேட்க முடியாது. அம்மா ஒரு அறை விடும்போதே உனக்கு பயங்கர கோவம் வருது, அவர் 10 அறை விட்டா எப்படி இருக்கும்? இங்கே வாடி. நரகத்தில் கம்மியாக காமிச்சிருக்கு. நரகம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த வடை இருக்குல்ல, வடை எண்ணெய் சட்டியில் போடுறான், போட்டு உடனே எடுத்து கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணுறான்? வச்சிட்றான். செகண்ட் டைம் என்ன பண்ணுறான்? ஃப்ரையில். சொல்லுங்கள், வடை சாப்பிட்றதா சொல்லுங்கள். வடை சாப்பிட்றாங்களா சொல்லுங்கள். போடுவாங்க. ஆஃப் பாயில் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க? ப்ரௌன் ஆகிறதுக்கு திருப்பியும். நீ வடையானால் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. நீ வடையானால் தேவதூதர்களுக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா? நீ செத்து நரகத்துக்கு போனால் கொஞ்சம் தூரம் தூக்கி உன்னை அந்த நெய் சட்டி, அந்த இது எண்ணெய் சட்டியில் போட்டு வைப்பானா, அவன் பேசாமல் நிற்பானா. நீ ஐயோ அப்பா, உனக்கு வலி வேதனை மட்டும் தான் இருக்கும், ஆனால் கருகாது, வெந்து போகாது. ஏன்னா நீ ஏற்கனவே செத்துட்ட, ஆனால் வலி மட்டும் இருக்கும். எவ்வளோ ஒரு சிஸ்டம் பாருங்கள் ஆண்டவர் வச்சுருக்காரு. தாங்காத வலி மட்டும் இருக்குமா, ஆனால் சரீரம் இருக்காது. என்ன இருக்காது? ஆவியாக இருப்ப. நீ அந்த ஆவியை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கலாம், நம்ம பிசாசு ஓட்டும் போதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அக்னியில் தள்ளுறோன்னா ஐயோ சூடுங்கிறதுல பிசாசு ஓடுதில்ல. பரலோக அக்னி வர்றது நம்ம கண்ணில் பார்க்கல,
பரலோக அக்கினி வருதுன்னு சொல்லும்போது அந்த பிசாசு என்ன பண்ணுது? நடுங்குது. நான் போகிறேன், ஐயோ எனக்கு தாங்க முடியல, ஐயோ பயங்கர தீ, ஐயோ. இந்தோனேஷியா பாஷையில் பனாஸ் என்னது? சூட்டுக்கு என்னது? நான் இப்போ இந்தோனேஷியா போய் ஜாப் பண்ணால் ஒரு பிசாஸ் வந்துருச்சு, அது சொல்லுது பனாஸுங்குது. அது சூடாக இருக்குதான். யோசித்து பாருங்க, எந்த மொழி போனாலும் என்ன போனாலும் விஷயம் ஒன்று தான். அடுத்து இந்த கிரில் சிக்கன் பார்த்துறீங்களா? சொல்லுங்க. அது அந்த கம்பியில் சுட்டு அப்படியே, இனிமேல் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒவ்வொரு டைம் கிரில் சிக்கன் பார்க்கும்போது உங்களுக்கு நரக ஞாபகத்துக்கு வரணும். அதை அப்படியே தீயில் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் இமேஜின் பண்ணி வேணால் கொஞ்சம் வச்சு காமிக்கலாம். ஒரு கம்பு அடுத்து வர கம்பு கொண்டு வந்து சின்ன பிள்ளைகளை வச்சு அப்படி சுருட்டி பார்ப்போம். அந்த தீக்குள்ளே அப்படியே படும்போது எப்படி இருக்கும்? அப்படியே சூடில் அப்படியே எப்படி இருக்கும்? அப்போ கொஞ்சம் நீ மனுஷனாக இருக்கன்னு நினச்சிக்கோ, கொஞ்சம் மாற்றி யோசி. நீ வடையானால் எப்படி? கிரீன் சிக்கலானால் நீ எப்படி ஆவ? சும்மா தகன்னு இருக்கும். தப்பிக்க முடியாது. இதை ஒரு நாள் மட்டும் இல்லை, 2 நாள் மட்டும் இல்லை, இன்றைக்கி மட்டும் எண்ணெய் சட்டியில் போட்டு போயிட்டா நாளைக்கு தப்பிச்சிடலான் இல்லை. யுகம் எது வரைக்கும் அனுபவிக்கணும்? யுகம்னா என்ன? ஒரு யுகம்னா என்ன தெரியல, 1000 வருஷம் வச்சுக்கோங்க. யுகா நித்திய, ஒரு சிஸ்டர் பாரு, நித்தியமாய் என்ன சட்டி தான், நித்தியமாய் கிரில் சிக்கல் தான், மறந்துடாத. அடுத்து என்ன பண்ணுவாங்களா? கொண்டு போய் ரூமுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்களாம். அங்கே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மோசமான பாம்பு அங்கே இருக்குமா? கொஞ்சமா உன்ன அது சொல்லு, வா மகளே, உனத்த நான் காத்துட்ருக்கேன். அந்த புழு அடித்தாலும் சாகாதான். அக்னி அவியாமலும் புழு அவங்களுடைய புழுக்களே அவருடைய படுக்கை. தப்பிக்க முடியாத இந்த நாள் நிதர்சனமான உண்மை. இப்போ நீ கேட்டுட்ருக்கிற வார்த்தை உண்மையான வார்த்தை. இதை கேட்டு நீ மனம் திரும்பினா உனக்கு ஜெயம். இயேசு ரொம்ப நல்லவர். இதெல்லாம் நமக்கு முன் அறிவிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவங்க தேடி போன தெய்வங்கள் எதுவுமே அதை முன் அறிவிக்கவில்லை. காரணம், அவைகள் தெய்வம் அல்ல. உனக்கு வரப்போகிற பாட நீ அனுபவிக்க கூடாதுன்னு உனக்காக நரக வேதனையை அவர் ஏற்றுக்கொண்டார். உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். நீ மனம் திரும்ப. அநியாயக்காரர் தேவராஜ்யத்தில் கலாத்தியர் 5:19 வாசிங்க. கலாத்தியர் 5:19. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளை. ஆமென். களியாட்டு என்னது? டான்ஸ், டிஸ்கோத்தே, சினிமா, இதெல்லாம் என்னது சொல்லுங்க? இதெல்லாம் களியாட்டு. அதுக்கு மேல இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். பகை, விரோதங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள், சண்டைகள், மார்க்க பேதங்கள். அடுத்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம் பண்ணாத. அதை தூண்டுகிற சினிமாவை நீ பார்க்காத. அது உன்னை அசுத்தத்துக்கு கொண்டு போகிற இச்சையான படங்களையும் இச்சையான விஷயத்தை நீ செய்யாத. உன் மொபைலில் இச்சையான விஷயத்தை நீ பார்க்காத. அது உன்னை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். அதை உன்னை பரிசுத்தப்படுத்தாது, உன்னை நீதிப்படுத்தாது, உன்னை வாழ வைக்காது. நீ மனம் திரும்பு. அடுத்த வசனம் எபேசியர் 5:5.
விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். யாக்கோபு 3:6. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நரகத்தில் கொண்டு போய் விடும் உன்னுடைய நாவின் வார்த்தை. நாவை நீ சூழ்ச்சிக்கணும். எல்லாரை பற்றி நான் தெரியும், எல்லாத்தையும் பற்றி நான் பார்க்குறேன். பேசுகிற வார்த்தை நீங்கள் சரியாக பேசணும். மருமகள் மாமியாரை பற்றி பேசுகிற வார்த்தை யோக்கியமானதாக இருக்கணும், சரியான பேச்சாக இருக்கணும். மாமியார் மருமகளை பற்றி பேசுகிற வார்த்தை யோக்கியமானதாக இருக்கும். நான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறேன். நீங்கள் எல்லாம் பேசிக்கிறத பார்க்கும்போது சில இடத்துல மாமியாரை பேசுகிறது, கிண்டல் பண்ணுறது, குத்துறது மகளாக இருந்தால் நீ பண்ணுவீங்களா? உங்கள் மகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, மகள்கிட்ட நீங்கள் அப்படி பேசுவீங்களான்னு கேட்குறேன். நம்முடைய மனுஷ புத்தி, நம்ம மகளாக இருந்தால் அவங்க பண்ணுற தப்பை திருப்பி திருப்பி என்ன பண்ண மாட்டோம்? சொல்லுவோம். ஏன் மருமகள் என்ன பண்ணுறோம்? அன்னைக்கு நீ அப்படி சொன்னல, அன்னைக்கு என்ன நீ இப்படி சொல்லிட்டல, பண்ணாதீங்க, பரலோகம் போக முடியாது. நாவை சுட்டரிக்க முடியும். யாரோடு என்ன பேசணுங்கிறத ஜாக்கிரதையாக பேசணும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். உனக்கு ஒரு ரெக்கார்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும், தனிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு ரெக்கார்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன ஏமாத்தலாம், ரெக்கார்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜாக்கிரதை. மகளை பற்றி மருமகன்ட்ட சொல்லி கொடுக்குறது மறைமுகமாக, மருமகளை மகன்கிட்ட சொல்லி கொடுக்குறது, சண்டை இழுக்கிறது பண்ணாதீங்க. மருமக வீட்டுக்கு வந்தால் நீ மகள்னு பாரு, அம்மானு பாரு, மாமியார்னு பார்க்காத. ஜாக்கிரதை. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ மனம் திரும்பி இருக்கிற, சரியான வாழ்க்கை வாழணும். பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மன்னிப்பு கொடுக்கறது ஒரு இயல்பு, அதை நீ மன்னிக்கணும். நீங்கள் நானும் மன்னிங்க. யார்டையாச்சும் பேசாமல் இருந்தால் பேசுங்க. சமாதானமாக போகிறதுனா சமாதானம் போங்க. பரலோகத்துக்கு நீங்கள் நானும் போகணும். அவங்களுக்கு அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுறதை பற்றி நம்ம சொல்ல முடியுமா? இன்னொருத்தர் பரலோகம் போகிறத நம்ம பற்றி சொல்ல முடியுமா? நம்ம பேச வேண்டிய கடமையை செய்வோம். த டைம் லீட்ஸ். ஒரு நேரம் வரும்போது பேசணுன்னா நீங்கள் தாராளமாக பேசலாம், தடை பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு வைராக்கியம் உண்டு. ஆனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத ஒன்று என்ன தெரியுமா இருக்குது? இறங்கி போகிறதும் ரட்சிப்பை கொடுப்பதற்கும் நம்ம எப்போதும் தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், நான் உன் பாவத்தை மன்னிச்சேன்ல. நான் சொல்லுங்க, நீ மன்னிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? மன்னிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களோட தொடர்ந்து ஐக்கியமாக இருக்கணும்னு அவசியம் வேதம் சொல்லலை. அவங்களுடைய பாவத்துக்கு உடன்படணும்னு அவசியம் இல்லை. மன்னிச்சிடலாம், யாரையும் மன்னிக்கலாம். ஆனால் நீ ஆண்டவரை பார்த்து கண்ணோக்கி வரணும். அல்லேலூயா. கடைசி வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அசுத்தமா செய்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதியா இருக்கிறவன் இன்னும் நீதியா இருக்கட்டும். அவனுக்குரிய பலன் என்னோடே கூட வருகிறது. அல்லேலூயா.
அவர் வரப்போகிறார். ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் இன்றைக்கி மணந்துடும்னா கூட உங்களை கட்டி அணைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். நான் வேதத்தில் பார்த்த ஒரே ஒரு உன்னதமான ஒரு விஷயம், ஆண்டவர் யாரையுமே காயப்படுத்தலை, யாரையுமே குற்றப்படுத்தலை. என்ன தப்பு பண்ணாலும் அவர் லாஸ்ட்டாக சொன்னது, இனி பாவம் செய்யாதே, வா என்கிட்ட திரும்பி வா. அவருக்கு பயம். என்னது பயம்? தீக்குள்ளே போகிறேன்னு சொல்கிறான் பையன், தீ நிற்குது, அப்பா இங்கேருந்து காப்பாற்ற முடியல, பையன்தான் ஓடி வரணும். அப்பா என்ன சொல்லுவார்? டேய் நீ வராட்டி தள்ளிடுவேன்னு சொல்லுவாரா? பையன் எப்படியாச்சு வந்துடட்டும். அந்த பையன் வரும்போது சொல்லுவார், வந்துருப்பா, வேண்டாம் வந்துரு. ஆண்டவர் சொல்ல, அது தீ, உனக்கு நரக ஆக்கு நீ ரெடியாக இருக்குது, நீ அதுக்குள்ளே விழுந்துடாத. நீ இங்கே மனம் திரும்பும்போது உன் ஜீவ புஸ்தகத்தில் நீ காக்கப்படுவாய். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்திரிச்சு கண்களை மூடி ஒரு தீர்மானம் எடுங்க. நீ இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் நித்தியமாக இருக்கணும் வாழ்க்கையில். இன்னைக்கு நீ எடுக்கிற கமிட்மெண்ட், நீ இன்னைக்கு இருக்கிற தீர்மானம் லைஃப் லாங் நீ இதை கடைபிடிக்கணும். பாவம் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது. நீ பரிசுத்தம் உள்ளவனாய் மாறி இருக்கிற இந்த பரிசுத்தம் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. பாவத்தின் சம்பளம் ஏறி நரகம்தான் நிச்சயம். ஒப்புக்கொடு. பாவத்தின் சம்பளம் ஏறி நரகம்தான் நிச்சயம். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் சுன்னை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் சுன்னை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, திரும்பி வா, உன் பாவத்தை விட்டு வா. கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. வாலிப நாட்களில் தேவனை தேடி வா. தேடி வா மகளே. வாலிப நாட்களில் தேவனை தேடி வா. சாத்தான் களத்தினில் போரிட அவரை நேசிக்கிறார். ஜெய வீரனாய் திகழ ரகதரவா சம்தகத ரகசியாதன. சாத்தான் களத்தினில் போரிட ஆமென், ஆமென். ஜெய வீரனாய் Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமும் முடியுதே, தேவராஜ்யம் வருதுப்பா. நெருங்குதே. அவர் எப்ப வேணா இறங்கி வருவார். காலமும் முடியுதே, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. தேவராஜ்யம் மனம் திரும்பு. நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது. எஸ், ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர்
பாவத்தின் சம்பளம் எரி நரகதான் எரிகரண நிச்சயம். பாவத்தின் சம்பளம். ஒப்புக்கொடு. வாயை திறந்து பேசு. ஆண்டவரே, நான் இனி பாவம் பண்ண மாட்டேன், நான் பரிசுத்தமா வாழ்வேன், நான் நீதியா வாழ்வேன். ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. நித்திய ஜீவனை Yes, thank you, Holy Spirit. ரிபல் கரபா ஷதரா. சத்ய தேவனின் கிருபையோ. ஆமென், ஆமென். நித்திய ஜீவனை அருளுமே. சத்ய தேவனின் கிருபையோ. ஆமென், ஆமென். நித்திய ஜீவனை அருளுமே. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். நீ வாழும் உலகம்தான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? சகோதரனே, சகோதரியே, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாம் மாயை. மாயைக்காக வாழ்க்கையை நீ வீணடிச்சிடாத. இதெல்லாம் போகும், இதெல்லாம் வரும், எல்லாம் கடந்து போகும். நித்தியமானது ஆண்டவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான். அதை என் வாழ்க்கையில் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன், அதை அறிந்ததுனால தான் நான் சொல்கிறேன். எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற செய்யப்படுகிற எல்லா காரியமும் உனக்கு வாலிபமும் தெம்பு இருக்கும்போது மட்டும்தான். நீ வாலிபமும் ஆரோக்கியமும் போனதுக்கப்புறம் நீ என்ன செய்வாய்? எங்கே போவாய்? மரணம் உன்னை நெருங்கி கொண்டிருப்பது நீ அறியாயோ? உன்னுடைய நாட்கள் முடிய போகிறது நீ அறியாயோ? நீ வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. அவருக்காக வாழ, அவர் உன்னை நித்திய நித்தியமாய் வைப்பார். ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துவீராகப்பா. உடைய மகாபிரிய கிருபை கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளாய் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.